அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. அஷ்டமி திதியும் திருவோண நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே அஷ்டமி திதி சம்பவிக்கிறதால் இந்த நாளிலே பைரவர் வழிபாடு மிகவும் உத்தமமாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே மாலை நேரத்திலே பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல இந்த நன்னாளிலே நீங்கள் அருகாமையில் உள்ள மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலிலே இந்த நாளிலே பிரம்மோற்சவ விழாகப்பட்டது. பல்வேறு வாகனங்களில் புறப்பாடுகள் நடைபெற்று இந்த நாளிலே பூர்த்தி உற்சவமாகப்பட்டது நடைபெறும். இந்த நாளிலே மகாவிஷ்ணுவுக்கும் பைரவ மூர்த்திக்கும் நல்ல விதமான பணவரவை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது தங்கு தடையின்றி அந்த பிரார்த்தனை நிறைவேறப்பட்டு உங்களுக்கு நல்ல லாபங்களை தந்தருள்வார். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகப்படுகின்ற செவ்வாய் பகவான் ராசிக்கு 12 அமையப்பெற்று சந்திரன் 10ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். பணவரவு தனவரவு எதிர்பார்த்து இருந்தாலும் சில நேரங்களிலே தொழில் சார்ந்த இடங்களிலே சில மனக்குழப்பங்கள் தயக்கங்கள் வந்து சேரும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவு சற்று தாமதமாக வரக்கூடிய ஒரு நிலை. முயற்சிக்கான எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் நீங்கள் லாபத்தையும் ஆதாயத்தையும் எதிர்பார்த்து வரலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்கள் கனவு நிறைவேறும். அதே போல் தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்று வரும். சில நேரங்களிலே உடல் சோர்வு மனக்குழப்பங்கள் வந்து சேரலாம். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே இன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு சம்பவிக்கிறதால் சிலருக்கு சில நாளுக்கிலே பிரச்சனைகள் வரக்கூடும். அதே போல் குறிப்பிட்ட நேரத்திலே பணவரவுகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆதாயங்கள் வந்து சேரும். தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்று வரும். அதே போல் தொழிலுக்கான ஆரம்ப விஷயங்களை இப்போ இடத்திலே கட்டு அறிந்து இந்த நாளிலே நீங்கள் உங்கள் முயற்சியை ஆரம்பிக்கும் போது சிறப்பாய் அமையும். அன்பார்ந்த மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஆதாயம் சூழல் ஏற்படுகிறது. அதே போல் லாபம் வெற்றிகரமான பாதைகள். அதே போல் சில நேரங்களிலே கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடுகள் எதிர்பார்த்த பணவரவு சில சிக்கலில் ஏற்படும். பங்கு சந்தைகள் போன்றவற்றையிலே வங்கி கணக்கிலே பங்கு சந்தையிலே ரினிவல் செய்யக்கூடிய விஷயங்களை ரினிவல் செய்து விடுங்கள். உங்கள் கவனக்குறைவினால் சில பொருளாதார இழப்பை ஏற்படக்கூடும். ஆகையால் சற்று கவனமாக இருந்து உரிய விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இஎம்ஐ பிரச்சனையிலே இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையிலே அந்த பணத்தை செலுத்துவது மிகவும் சிறப்பாக அமையப்படும். அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. அதே போல் முயற்சிகள் லாபகரமாக அமையப்பெறும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்யும் போது நல்ல முயற்சிகரமான லாபத்தையும் வெற்றிகரமான விஷயத்தையும் ஏற்படும். காரிய தடைகள் இன்றி எதிர்பார்த்த பணவரவு தனவரவு வந்து சேரும். அதே போல் எல்லா விதமான விஷயங்களுக்கும் பிற இடத்திலே ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே புதிய சொத்துக்கள் அதே போல் ஆவணங்கள் போன்றவற்றை நல்லா இருக்கும். நிலம் சார்ந்த வேலையிலே பணிபுரியக்கூடியவர்கள் லேண்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி நிலம் சார்ந்த வேலையிலே பணிபுரியக்கூடிய ஆட்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல லாபங்கள் பணவரவு தனவரவு போன்றவற்றை சிறப்பாய் நடைபெறுகிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் உங்கள் ராசிநாதனாய புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெற்று சனியோடு சேர்ந்திருக்கிறார். சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் தயக்கங்கள் சிலரால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் செவ்வாயோடு இணைவதால் அதீதமான கோபங்கள் பிறர் மீது அதிகமாக கோபப்படக்கூடிய நிலைகள் வந்து ஏற்படுகிறது. அதே போல் 4ஆம் பாவத்திலே சந்திரன் அமையப்பெறுவதால் நல்ல முன்னேற்றம் பொருளாதார இதில் இருந்தாலும் உங்கள் கோபம் அதை தடுத்துவிடும். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஆதாயங்கள். உங்கள் ராசினாகிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் சந்திரன் 2ஆம் இடத்திலும் அமைப்பெற்றதால் பல்வேறு விதமான லாபங்கள் ஆதாயங்கள் வந்து சேரக்கூடும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள் அதீதமாக கிடைக்கப்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு சந்திரபகவானுடைய பரிபூர்ண கடாட்சமும் குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய நிலை. அர்த்தாஷ்டம சனி நடைபெற்றாலும் யோக பலன்களையே அனுபவிக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் இந்த நாளிலே நல்ல பணவரவு தனவரவு அபிவிருத்தி அடையும். அதே போல்
நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாய் அமையப்பெறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம், புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் வந்து சேர்கிறது. எனவே அதை முறையாக பயன்படுத்தும் போது வாழ்வில் முன்னேற்றத்துக்கான வழியை இறைவனார் தந்தருள்வார். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பொருளாதாரத்திலே நீண்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசியிலே சந்திர பகவான் அமைய பெற்று உங்கள் ராசிற்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமைய பெறுகின்றார். எதிர்பார்த்த பொருளாதாரத்திலே முன்னேற்ற பாதைக்கு சில தடைகள். உங்கள் வாடிக்கையாளர்கள் மீது நீங்கள் சற்று கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. உயர் அதிகாரியை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்வது மூலம் சில நேரங்களிலே உங்களுடைய பணவரவு தடைபடலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பாக அமையப்பெறும். உங்கள் ராசிநாதனாகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான வாழ்க்கையின் தத்துவத்தை நல்வழிப்படுத்தியே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தருவார். எந்த ஒரு விஷயத்தையும் கடின உழைப்பை கொண்டே நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் 2லே அமையப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு 7 சனி நடைபெற்றிருந்தாலும் சில நேரங்களிலே உடல் சோர்வு, மன ரீதியாக நிம்மதி இல்லாத ஒரு நிலை, எங்கு சென்றாலும் ஒரு விரக்தியான தன்மையிலே சென்று வரக்கூடிய நீங்கள் திடீர் என்று நீண்ட பிரயாணங்களுக்கு சென்று உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கிய விஷயங்களுக்கு சிவாலயங்களுக்கு தரிசிக்கப்படுவது, அதே போல் திடீர்னு ஒரு கோவிலுக்கு போவீங்க, அது மூலியமாக ஒரு மனசு அமைதி பெறும். அங்கே உட்கார்ந்து தியானங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கான விஷயங்கள் தென்படும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 4லே அமையப்பெற்று 6ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற கேது உங்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்து சாதனையாக மாற்றுவார். ராசியிலே அமையப்படுகின்ற சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே கேது அமர்ந்து இரவு தூக்கத்தை கெடுத்து உள்ளார். அதே போல் உங்களுக்கு சில நேரங்களில் நைட் டைமில் தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க, உரிய மருத்துவர்களை ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் இரவு தூக்கத்தை சரியாக தூங்கும்போது உடல்நிலை பாதிப்பு வராமல் தடுத்து கொள்ளலாம். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.